சாதி மறுப்பு திருமணம். சாதி மறுப்பு திருமணம் செய்ய கம்யூனிஸ்ட் கட்சி சண்முகம் அவர்கள் கம்யூனிஸ்ட் ஆஃபீஸுக்கு வாங்கன்னு சொல்கிறார். பிஜேபி முன்னாள் மாநில தலைவர் அண்ணாமலை அவர்களும் பிஜேபி கட்சியாளர்களும் திறந்தே இருக்கும் என்று சொல்கிறார். சாதியை ஒழிப்பதற்கு காதல் திருமணம் ஒன்றுதான் வழியா? காதல் திருமணம் செய்துவிட்டால் சாதி ஒழிந்து விடுமா? காதல் திருமணம் செய்தவரை கேட்டு பாருங்கள், அவர்கள் அனுபவிக்கின்ற வலியும் வேதனையும். தாலி பிரித்து கோர்க்கும் நிகழ்ச்சி, குழந்தைக்கு பெயர் வைத்தல், காது குத்து நிகழ்ச்சி, குழந்தை பெரிய பிள்ளையானால் அந்த நிகழ்ச்சி, இப்படி ஒவ்வொன்றுக்கும் எங்கள் முறைப்படி தான் செய்ய வேண்டும். பெண் வீட்டாரும் ஆண் வீட்டாரும் மாறி மாறி சண்டையிட்டுக் கொள்ளும் காட்சிகள் எத்தனை இருக்கின்றது தெரியுமா? அது மட்டுமல்ல, இறப்பு நிகழ்ச்சியிலும் கூட இந்த சண்டை நிகழ்ந்து கொண்டே இருக்கிறது. குழந்தையை பள்ளியில் சேர்ப்பதிலிருந்து வயது முதிர்ந்த பிறகு இறப்பு வரை சாதி சான்றிதழ் கேட்கிறது அரசு. படிப்பதற்கு சாதி அடிப்படையில் இடஒதுக்கீடு, வேலை செய்வதில் சாதி அடிப்படையில் இடஒதுக்கீடு, தேர்தலில் நிற்பதற்கு சாதி அடிப்படையில் இடஒதுக்கீடு, இப்படி ஒவ்வொன்றுக்கும் அரசே சாதி ஏற்று அந்த அரசே சாதியை ஒழிக்க பாடுபடுகிறதாம். என்ன ஒரு கபட நாடகம்! உண்மையில் இந்த ஆட்சியாளர்களுக்கு சாதியை ஒழிக்கும் அக்கறை இருந்தால் ஒரே சட்டத்தை நிகழ்த்திவிடலாம். சாதியும் இல்லை, மதமும் இல்லை. அதை நிகழ்த்திவிட்டால் இவர்கள் பிழைப்பு நடக்காது. இவர்கள் கட்சிக்குள்ளேயே எத்தனை சாதி வெறியர்கள் இருக்கிறார்கள் நமக்கு தெரியாதா? ஆளும் கட்சியில் இருப்பவர்கள் எத்தனை சாதி வெறியர்கள் இருக்கிறார்கள், எதிர்கட்சியில் உள்ளவர்கள் எத்தனை சாதி வெறியர்கள் இருக்கிறார்கள், நாம் தினமும் பார்த்து கொண்டுதான் இருக்கிறோம். தனித்தொகுதி என்பதே ஒரு தீண்டாமை தான், அதே ஒரு சாதி பிரிவினை தான். ஆனால் இவர்களிடம் கேட்டால் சமத்துவம், சமூக நீதி என்று காதில் பூ சுற்றுவார்கள். முதலில் திருமாவளவன் அவர்களுக்கு தனித்தொகுதி கொடுக்காமல் பொது தொகுதியில் இடம் கொடுக்க முடியுமா? நாடு முழுவதும் உள்ள சாதி தலைவர்கள் சிலையை அகற்ற முடியுமா? தெருக்களில் உள்ள சாதி அடையாள பெயர்களை நீக்க முடியுமா? சாதி கட்சிகளை அகற்ற முடியுமா? சாதியின் பெயரில் உள்ள கட்சிகளை அகற்ற முடியுமா? சாதி சங்கங்களை நீக்க முடியுமா? இன்னும் மக்களை முட்டாள்கள் என்று நினைத்து கொண்டு இந்த ஆட்சியாளர்கள் தினமும் கதையை அவிழ்த்து கொண்டே இருக்கிறார்கள். மக்கள் தான் இவர்களுக்கு பாடம் புகட்ட வேண்டும். 30-40 ஆண்டுகள் ஒரே தொகுதியில் சாதி வெறியர்கள் எம்எல்ஏயாக இருக்கிறார்கள். சாதி பார்த்து வாக்களித்தவர்கள், அந்த ஆட்சியாளர் அதிகாரத்தில் உள்ளவர்கள் நமக்கு என்ன செய்து இருக்கிறார்கள் என்று சிந்தனை செய்து அதன் பிறகு வாக்களிக்க வேண்டும். 2026 சட்டமன்ற தேர்தல் ஒரு மாபெரும் புரட்சியாக இருக்க வேண்டும், மாபெரும் மாற்றமாக இருக்க வேண்டும். இதுவரையில் ஆட்சியில் அமர்ந்திருந்தவர்கள் இனி ஆட்சியில் இருக்கக்கூடாது. ஆட்சியில் இருப்பவர்களும் முன்னால் ஆட்சியில் இருந்தவர்களும் ஒருவர் கூட எம்எல்ஏவாக இனி இருக்கக்கூடாது. நமது தொகுதியில் நமக்குள் இருப்பவர்கள்
நாமே தேர்ந்தெடுத்து ஒரு நல்ல மனிதரை தேர்ந்தெடுத்து ஆட்சியில் அமர வைக்க வேண்டும். 234 தொகுதியிலும் இளைஞர்களை அமர்த்த வேண்டும். சமூக ஆர்வலர்களை நிறுத்தி வாக்களித்து அவர்களுக்கு ஆட்சியில் அமர்த்த வேண்டும். 234 தொகுதியிலும் புதியவர்களாக இருக்க வேண்டும். இதுவரை 30-40 ஆண்டுகள் ஊழல் செய்தவர்கள் அகற்றப்பட வேண்டும். மக்களே, உங்கள் வாழ்க்கை உங்கள் கையில். சிந்திப்பீர், செயல்படுவீர், சிந்தனை செய்து வாக்களிப்பீர். சாதி பார்த்து வாக்களிக்காதீர்கள், மதம் பார்த்து வாக்களிக்காதீர்கள், உறவினர் பார்த்து வாக்களிக்காதீர்கள். நல்ல மனிதரா என்று பாருங்கள். ஜெய் ஹிந்த்.